வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி கப்ஸ் சேனல். இது ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை, இனிமையான மாலை நேரம். சரி, இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நாங்கள் லோக்கல் அடிக்கடி ஒரு முருகர் கோயிலுக்கு போவோம். இது ரொம்ப பழமையான கோயிலுங்க, ரொம்ப காலமாக இருக்கிற கோயில். வந்திருக்கிற இடம் கரட்டுமேடு முருகன் கோவில். இது ரத்னகிரி முருகன் கோவில்னு சொல்கிறத விட கரட்டுமேடு முருகன் கோயில்னா தான் இங்கே இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல எல்லாம் மாட்டு பொங்கல் அப்போது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெகஜோதியாக இருக்கும். எல்லாம் நல்லா கூட்டமாக இருக்கும், நிறைய பக்தர்கள் வருவாங்க. மாட்டுப்பொங்கல் மட்டும்தான், மற்ற நாள்லாம் பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் முருகர்களோட பக்தர்கள் அதிகமாயிட்டாங்க. இன்றைக்கி இந்த கோவில் கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணி நல்லா சூப்பராக சைடில் இடும்பன் சன்னதி, தாயார் சன்னதி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி அப்படியே ஒரு அருமையான கோவிலாக வந்து இன்றைக்கி மாற்றிட்டாங்க. மேலே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு காற்றடிக்குங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே கோவிலில் லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கோயம்புத்தூரோட அழகையும் நம்ம ரசிக்கலாம். அப்படியே கோவிலுக்கு பின்னாடி சைடு பார்த்தோம்னா, அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஐடி சரவணம்பட்டி ஐடி பார்க்கு, காக்னிசென்ட்டு இதெல்லாமே தெரியும். அப்படியே ரைட் சைடு அந்த பக்கமாக பார்த்தோம்னா நம்ம காரமடை வரைக்குமே, பெரியநாயக்கம்பாளையம் காரமடம் வரைக்குமே அப்படியே அந்த மலைகளெல்லாம் அப்படியே தெரியும். பேக் சைடு பார்க்கும்போது மருதமலை வரைக்கும் கூட நமக்கு தெரியுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், வியூ பாயிண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். மனமுருக அந்த முருகனை தரிசிச்சுட்டு நம்ம மனசில் இருக்கிற குறைகள், பாரங்கள் எல்லாத்தையும் அந்த முருகர்கிட்ட மனசை விட்டு நம்ம சொல்லிட்டு, நமக்கும் ஒரு நல்ல வழி காட்டுப்பா முருகா அப்படின்னு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மனசு லேசாகி அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற டென்ஷன்லாம் கம்மியாகி நம்ம மனசில் இருக்கிற பாரமே அப்படியே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அங்கே போய் நம்ம அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும்போது அது ஒரு விதமான மன அமைதியை நமக்கு கொடுக்கும். சில பேர் அங்கே போயும் சுற்றி சுற்றி ஃபுல்லாக ஃபோட்டோவாக எடுப்பாங்க. சரி, முதல் டைம் வராங்க, சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஓகே. ஒவ்வொரு டைமும் வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ நம்ம எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம்? ஒரு டைம் எடுக்கலாம், ஒரு டைம் கோயிலுக்கு போகும்போது. ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு இப்போ அடிக்கடி எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சரவணம்பட்டி தாண்டி, விசுவாசபுரம் தாண்டி அப்படியே அந்த சக்தி போகிற ரோட்டில் ஒரு மேடு ஏறுங்க. அதுதான் கரெக்டு மேடு. ஏறணுன்னுமே ஏறும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெரிய கோயில் தெரியும். அதே மாதிரி நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து வரும்போதும் அப்படியே அந்த வலியாம்பாளையம் தாண்டி டேர்னிங் திரும்பி அப்படியே வரும்போது அப்படியே மேடு ஏறும். அப்போவே உங்களுக்கு கோயில் தெரியும், ரோட்டு மேலேயே கோயில் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா முருகனோட அருளை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முருகனை வேண்டிக்கிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.